ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप तदापि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां साग्रजातं सगगण रघुनाथां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेव श्रीराधा कृष्णपादां सगगण श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशादेशतारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धान्त सरस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः आदिव्योचल प्रेमार्थ श्री रूपानुबंधिता श्री गौरव शक्ति विग्रहाय नमस्ते नमस्ते गौरवाणी श्री मूर्ति दीनदारिणे रूपानुगतात् सिद्धांत पंतहारिणे नमः नमो गौर किशोराय साक्षात् वैराग्यमूर्ते परमरसंभूते परम जयते नमः विनोदाय सच्चिदानंदनामिने गौर शक्ति स्वरूपाय गौराविर्भावभूमिस्थं नित्य सज्जनप्रियः वैष्णव श्री जगन्नाथाय ते नमः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं नमामि भक्तशक्तिकं संकृष्णाकानुशायि कल्पवशायि प्रियप्तिशायि शेषशेषांशकलां नित्यानन्दरामाख्य शरणमस्तु नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने से नमः नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय श्री जगन्नाथाय ते नमः हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश तप्तकाञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी नमामि हे राम सदा बंधु मम मद्दमतिर्गति सर्वस्य परामोजो शिशिराधा दिव्य वृंदारण्य कल्पतरुरत्नासिंहासनस्थो श्रीमन्नादा सिद्धगोविंददेव स्मरामि श्रीमान् रासरसारम्भी वंशीवर्धस्कः गोपीनाथ श्रीकृष्णः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत श्रीवास हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம். இந்த அத்தியாயம் 7ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய ஒரு அவதாரம், அந்த அவதாரத்துடைய நோக்கம், அந்த அவதாரத்துல பகவான் என்ன நமக்கு பாடம் கற்பிக்கிறாரு, அந்த லீலையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அத்தியாவசியமான பாடம். ஸ்ரீமத் பாகவதம் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அத்தியாவசியமான பாடம். அப்ப இன்னைக்கு படிச்ச 32ஆம் ஸ்லோகத்துல இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்? கோபைர்மகே பிரதிஹதே பிரஜல விப்ளவ்யாய தேவே அபிவர்ஷதி வசூர் கிருபயா நிராக்ஷு தர்த்தோச்சி சிலீந்திரம் இவ சவத்தினானி சவத் வர்ஷோ மகீத்ரமனேகர கரே சலீலம். பிருந்தாவனத்து இடையர்கள் கிருஷ்ணரின் யோஜனைப்படி சொர்க்கராஜனான இந்திரனுக்கு யாகம் ஏற்றுவதை நிறுத்தினர். இதனால் பிரஜபூமி எனப்படும் நிலம் முழுவதும் 7 நாட்களாக தொடர்ந்து பெய்த கடும் மழையால் அரித்துக் கொண்டு போய்விடக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் 7 வயதே நெருங்கியவராக இருப்பினும் தமது தனிப்பெரும் கருணையினால் கோவர்த்தனம் எனப்படும் மலையை ஒரே கரத்தால் மேலே தூக்கி பிடித்தார். நீரின் பலமான தாக்குதலில் இருந்து மிருகங்களை காப்பாற்றுவதற்காகவே இதை அவர் செய்தார். கோவர்த்தன லீலா
இந்த ஸ்லோகத்துல கோவர்த்த லீலையோட நோக்கம் என்ன? ஏன் பகவான் கோவர்த்த லீலை பண்ணாரு? கோவர்த்த லீலை பண்ணதுனால கிருஷ்ணருக்கு என்ன பேரு? கிருஷ்ணாவுடைய லீலை எல்லாம் கிருஷ்ணாவுடைய பேரு, கிருஷ்ணாவுடைய பெயர் வந்து அவர் லீலையில வைத்து. கிருஷ்ணாவுடைய பேருக்கு வந்து 2 விதமான பேர் இருக்கு கிருஷ்ணாவுக்கு. 1000 பேர் இருக்கு. பகவானுக்கு 1000 பேர் இருக்கு. அதுல 2 கேட்டகரி. ஒன்று வந்து அவருடைய திவ்யமான லீலைகளை வைத்திருக்கு. இன்னொன்று வந்து அவருடைய அமானுஷ்யமான செயலை வைத்து. கோவிந்தன், அப்புறம் கோபால், அப்புறம் யசோதானந்தன், நந்தநந்தன், வாசுதேவன், தேவகி நந்தன், பார்த்தசாரதி, இதெல்லாம் ஒரு லீலையை வைத்து. அதுக்கப்புறம் அவருடைய அமானுஷ்யமான ஆற்றல், பரந்தாமன், பரமாத்மா, பரமபுருஷர், ஜனார்தனன், ஜெகத் ரக்ஷகன், இந்த கேசவங்கிறது லீலை வச்சு. கேசி என்ற அரக்கரை வளர்ச்சால கேசவ். இந்த அகிலாண்டங்களை பராமரிக்கிறதுனால அவர் வந்து ஜனார்தன், ஜெகநாதன், ஜெகத் ரட்சகன். எப்படி அவருக்கு பல்வேறு நாம். இங்க வந்து ஜெய் ராத மாதவ குஞ்ச பிஹாரி கோபிஜன வல்லப கிரிவரதாரி. கிரிவரதாரி, கிரிதாரி. கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேரு கிரிதாரி. இந்த கிரிதாரிங்கிறது எதை வச்சு? அவர் லீலை வச்சு. லீலா. சோ கிருஷ்ணா ஏன் கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சாரு? ஒரு பாயிண்டா இருக்கு. இந்த லீலை ஏன் பண்ணார்? கிருஷ்ணா வந்து எதற்காக கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சார்? ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட். நீங்க ஒரு பாயிண்ட் பக்தர்களை காப்பதற்காக ஒரு பாயிண்ட் எழுதுங்க. சோ கிருஷ்ணா வந்து பக்தர்களை காப்பதற்காக கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சார். அடுத்தது நீங்க நான் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணா தான் பரம புருஷோத்தமான. எப்படி அது கிருஷ்ணா தான் தான் முழுமுதற் கடவுள் நிரூபிக்கிறாரு? யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்ணு. அப்ப ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அவதாரம். அவதாரம் என்றால் அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. அவதாரத்துக்கு என்னென்ன அடையாளம் இருக்கு? ஃபர்ஸ்ட் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்ணுவார். ஒரு சாதாரண 6 வயது குழந்தை கொடையவே பிடிக்க முடியாது. கிருஷ்ணர் கோவர்த்தன மலையே கொடையா பிடிச்சிருக்காரு. அதான் டிஃபரன்ஸ். சாதாரண 6 வயது குழந்தைய விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு கோவர்த்தன பேசிட்டு இருந்தோம். மழை பெய்யும் போது காற்று அடிக்கும். காற்றோடு சேர்ந்து மழை பெய்யும். காற்றோடு சேர்ந்து மழை அடிக்கும் போது கொடை பிடிச்சிட்டு போறவங்களுக்கு கொடை என்ன ஆகும்? அது காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் திரும்பிடும். அப்படியே ஆளை இழுத்துட்டு போகும். அப்ப எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் காற்று வீசுற திசையில கொடையோட சேர்த்து அவர் இழுத்துட்டு போகுது. ஆனா இது வந்து ஊழிக்காலத்து மழை. பிரளயம் ஏற்படும் போது எப்படி மழை பெய்யுமோ ஒரு மழை துளியும் ஆகாசத்திலிருந்து யானை தந்தம் விழுகிற மாதிரி. யானையோட தந்தம் ஒரு சொட்டு இருக்குல்ல, மழை துளி. இந்த மழை துளி வந்து ஒரு சொட்டு மேல இருந்து யானையோட தந்தத்தை போட்ட எப்படி தலை மேல ஆள் அவுட்டு இல்லையா? அந்த மாதிரி விழுகுது. பயங்கர சூறாவளி காத்து, கடும் மழை, நாசக்கார மழை, கடும் சம்பர்த்தகா மேகம். சம்பர்த்தகா மேகம் வந்து கடும் மழை பொழியும், நாசகார மழை. எல்லா திசையிலிருந்து காத்து அடிக்குது, மழை அடிக்குது, சூறாவளி காத்து, புயல், மழை. அப்போ 6 வயசு நிறைஞ்ச குழந்தை பிரபுபா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, அதுல பாகவதத்துல குடைக்காலம் மழை பெஞ்சா ஒரு சின்ன காலம் முளைக்கும். அதை போய் கீர்த்திதா கூட ஈஸியா பற்றி எடுத்துக்கலாம், ஈஸியா பிச்சை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஒரு குழந்தை கொடைக்காலை பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படி இடது கையில தூக்கி, அது இடது கையில தூக்குறாரு. எல்லாருக்கும் வலது கையில தான் சக்தி அதிகம். லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றதுதான் இடது கையில சக்தி. மனித வழக்கம் என்னன்னா, இந்த உலகத்துல சாதாரணமா மனிதர் எல்லாருக்கும் வலது கையில தான் சக்தி அதிகம். இடது கையோட வலது கையில தான் சக்தி அதிகம். அப்புறம் இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு இடது கையில சக்தி அதிகம். சோ கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவரால் இடது கையில கூட அமானுஷ்யமான செயலை பண்ண முடியும். அதுவும் இடது கை சுண்டு விரல பிடிச்சு நிறுத்திருக்காரு. இந்த விரல்ல கூட பாருங்க, இருக்கிறது ரொம்ப பலவீனமான சுண்டு விரல் இல்லையா? கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், இதை விட ரொம்ப
சாஃப்டா இருக்கிறது சுண்டு விரல். அந்த சுண்டு விரல் நுனியில கோவர்த்தன பர்வத்தை நிறுத்திருக்கார். அப்போ கோவர்த்தன மலை எவ்வளவு உயரம்? நூற்றுக்கணக்கான மைல்கள் உயரம், நூற்றுக்கணக்கான மைல்கள் அகலம். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பர்வதத்தை கிருஷ்ணர் சுண்டு விரல தூக்கி நிறுத்திட்டார். சரி, அப்ப ரெண்டாவது, யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான சக்தி. நான் தான் அவதாரம். நான் அவதாரம் இல்ல, எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரம். கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் புமான்யோ ராமாதிமூர்த்தி கலாநியமே நதிஸ்தன் நன்னாவதாரம் விரோத் புவனேஷ் பிந்து. கிருஷ்ண ஸ்வயம் சமவத். கிருஷ்ணன் ஸ்வயம் பகவான். ஸ்வயம் பகவான் எல்லா அவதாரத்துக்கும், ராமர், நரசிங்கர், வராகர், எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரம். ஏகேஜாம்ச கலோபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். அப்போ கிருஷ்ணருடைய அவதாரங்களே, விஷ்ணு தத்துவங்களே பகவான் இருந்து கிருஷ்ணர் இருந்தா வருதுன்னா, அப்புறம் மற்ற பிரம்மா சிவன் போன்ற மற்ற தேவர்களை பற்றியோ மற்ற பிற தேவர்களை பற்றியோ சொல்ல. கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனாலிட்டி காட். கிருஷ்ணன் பரம புருஷோத்தமனான முழுவதற்காக அதை ஸ்தாபனம் பண்றாரு. நான் வந்து இப்ப ஒரு மனித ரூபத்துல வந்திருக்கேன், ஒரு சாதாரண குழந்தையை போல லீலை பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணா வந்து மண்ணு சாப்பிட்டாரு, கிருஷ்ணா வெண்ணெய் உண்டாரு, கிருஷ்ணா வந்து யசோதம்மா கையில பெரம்ப கண்டு அழுதாரு, கிருஷ்ணர் வந்து யசோதாக்கு தப்பிச்சு ஓடிக்க பார்த்தாரு, யசோதாமா கிருஷ்ணர் உடல்ல பிடிச்சு கட்டி வச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் கிருஷ்ணா ஒரு சாதாரண குழந்தை நினைச்சிருக்கூடாது. கடவுள் மனித ரூபத்துல வந்தா முட்டாள்கள் தான் அவரை சாதாரண மனிதனா நினைப்பாங்கன்னு படிச்சோம். அப்போ கடவுள் மனித ரூபத்திலேயே வருவார், அவர் உருவத்திலேயே வருவார், உருவம் இல்லாமல் இருப்பார், அவர் எங்கும் வியாபிச்சிருப்பார், எல்லா விதத்திலையும் பரமாத்மாவும் இருப்பார். அதனாலதான் அவர் கடவுள். அப்படி ஒரு மனித ரூபத்துல வரும்போது கிருஷ்ணாவை யாரும் சாதாரண மனிதனா எடை போடக் கூடாது. அதுக்குதான் இந்த லீலை. யாராவது தன்னை கடவுளுடைய அவதாரம், நான் தான் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா, வாங்க சார், கிருஷ்ணா வந்து 6 வயசே இருந்த குழந்தையா இருப்போம் கோவர்த்தன மலையை படையா பிடிச்சாரு. நீங்க மலையெல்லாம் தூக்க வேண்டாம், இந்த பாறாங்கல்ல உங்க சுண்டு வரல நிப்பாட்டுங்க பார்க்கலாம். அது என்னால முடியாது. அப்ப என்ன மாதிரி அவதாரம் நீ? ஏமாற்ற அவதாரம். ஏமாறுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏமாற்றுறதுக்கு நிறைய அவதாரம் வந்துட்டு இருக்காங்க. சோ நீ கடவுளுடைய அவதாரம் நிரூபிக்கணுமா? கோவர்த்தன மலையை படைய. அப்புறம் நான் கடவுளுடைய அவதாரம். ஓ, நீங்க கடவுளுடைய அவதாரமா? உங்களுக்கு ஏங்க வயசாகுது? உங்களுக்கே பல்லெல்லாம் கொட்டி போச்சு, உங்களுக்கே தலைமுடியெல்லாம் நெரிக்குது, உங்களுக்கே தூணு விழுகுது, நீங்க வீல் சேர்ல வரீங்க நடக்க முடியாம? இங்க சொன்னார் பிரபுபாத், 125 வயசா இருந்த போதும் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்லும் போது 125 வயசு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லும் போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவுடைய வயசு 125. ஆனா நவயவனம் எப்போது இளமையா இருக்காரு. அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். அத்வைதம் கிருஷ்ணரையும் கிருஷ்ணனுடைய உடலையும் பிரிக்க முடியாது. இப்போ என்னையும் என் ஆன்மாவையும் பிரிச்சிடலாம். நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, நம்மளையும் நம்ம ஆன்மாவையும் பிரிச்சிடலாம். உடல் வேறு ஆன்மா வேறு. நமக்கு வந்து உடல் வேறு ஆன்மா வேறு. பட் கிருஷ்ணா வந்து அத்வைதா, அவர் பிரிக்க முடியாது. அவர் உடல் ஆன்மா ரெண்டு ஆன்மீகமானது. நம்ம உடல் பௌதிகமானது, ஆன்மா ஆன்மீகம். அப்ப இது வேற அது வேற. ஆனா கிருஷ்ணான்னு சொல்லும் போது அவர் உடல், அவர் ஆன்மா, அவர் உலகம், அவர் லீலை, அவர் பெயர், அவர் புகழ், அவருடைய பக்தர்கள் எல்லாம் ஆன்மீகம். அதுக்கு பேர் தான் ஆன்மீக லோகம். அங்க எல்லாம் ஆன்மீகமானது. இதுக்கு பேர் பௌதிக லோகம். இங்க எல்லாம் பௌதிகமானது. இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா மட்டும் ஆன்மீகம். அச்சுதா, சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சவன், வீழ்ச்சி அடைஞ்சவன். அச்சுதானா தன்னிலை பிரடாதம், வீழ்ச்சி அடையாது. அச்சுதரே எங்க சொல்றாரு? அச்சுதா. பகவத்கீதையில எங்க சொல்றாரு அர்ஜுன்? சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. சேனையோர் உபயோர், ரெண்டு சேனைக்கு மத்தியில ரதத்தை கொண்டு நிறுத்துங்க அச்சுதரே. ஏன் அர்ஜுனா கிருஷ்ணனே சொல்லாமே? ரெண்டு படை சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபமே கிருஷ்ணா. அதுக்கு பார்த்து சாரதி இல்லையா? கிருஷ்ணா வந்து அர்ஜுனுடைய சாரதி,
கிருஷ்ணர் அர்ஜுன் என்ன சொல்றான், கிருஷ்ணரே கொண்டு போய் நிறுத்துங்கன்னு சொல்லாமே. ஆனா ஏன் அச்சுதான்னு சொல்றாரு? யாருமே நினைச்சிடக்கூடாது இந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுடைய நண்பரு, அவர் ஒரு சாதாரண மனிதரு, அர்ஜுனுக்கு தேரோட்டியா இருக்கிறாரு, அவர் இப்ப கடவுள்ல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு, அவர் வந்து கடவுள்ல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு, இனி அவர் யோகா பண்ணிதான் கடவுள் ஆகணும், அவர் தவம் பண்ணிதான் கடவுள் ஆகணும், அந்த மாதிரி சோ கால்டு காட் இல்ல, அந்த மாதிரி பேரளவான கடவுள் இல்ல கிருஷ்ணா. சோ கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை அர்ஜுனன் உறுதிப்படுத்துறாரு. கிருஷ்ணா வந்து என் நண்பனா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா வந்து என் உறவினரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா வந்து எனக்கு சாரதியா இருந்தாலும் சரி, அவர் அச்சுதா. கிருஷ்ணா வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா வந்து மதுரால இருந்தாலும் சரி, அவர் துவாரகையில் இருந்தாலும் சரி, அவர் அச்சுதா. அவர் வராக அவதாரம் எடுத்தாலும் சரி, அவர் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தாலும் சரி, அவர் வந்து வாமன அவதாரம் எடுத்தாலும் சரி, அவர் அச்சுதா. அவர் ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வர்றதுனால அவர் வீழ்ச்சி அடைஞ்சவர் இல்ல. பகவானும் பகவானுக்கு தூய பக்தர்களும் ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்தா அது தனிப்பெரும் கருணையால இறங்கி வர்ற. நம்ம ஆன்மீக லோகத்திலிருந்து வந்துட்டோம், நாம வீழ்தான் அச்சுதா. நம்ம எல்லாம் அச்சுதா, கிருஷ்ணா வந்து அச்சுதா. அச்சுதா அனாதி அனந்த ரூபம். அவர் எல்லையற்ற உருவங்கள் எடுத்துக்கிறார். ஆத்தியம் படைப்புக்கு முன்னாடி இருந்து இருக்காரு. புராண புருஷன், ரொம்ப பழமையானவர், ரொம்ப பழமையானவர். எவ்வளவு பழமையானவர் சொல்லவே முடியாது. கிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானவர், எல்லா காலத்திலும் இருக்காரு, அவர் இல்லாத காலமே இல்ல. அவர் தான் திரேதாயுகத்துல ராமரா வராரு, அவர் தான் துவாபரயுகத்துல அதே கிருஷ்ணரா வராரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருந்தாரு இந்த பூலோகத்துல. இப்படி கிருஷ்ணா வந்து ரொம்ப பழமையானவர். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்த போது அதே சரீரத்தோட வந்துதா சொன்னாரு. ஆனா இளமையா இருக்காரு. ஆத்தியம் புராண புருஷம் நவயவனம். புராண புருஷன் ரொம்ப பழமையான நபர், ஆனா நவயவனம் எப்போது இளமையா இருக்கு. அது இந்த உலகத்துல சாத்தியம், இந்த உலகத்துல அது சாத்தியம் இல்ல. கொஞ்சம் வயசாக ஆக முன்னெல்லாம் இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க, சத்தான உணவு சாப்பிட்டாங்க, நல்ல நீர்ல குளிச்சாங்க, நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்ப தலைமுடி சீக்கிரம் நரைக்காது. வயது ஆக ஆகதான் தலைமுடி நரைக்கும். ஓல்டேஜ் 50க்கு அப்புறம் 45, 40, 45, 50க்கு அப்புறம் தான் தலைமுடி எல்லாம் நரைக்கும். இன்னைக்கு சின்ன வயசுலயே தலைமுடி நரைச்சிருது, சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுக்கிறான், சின்ன வயசுலயே பல்லு போயிருக்கு, சின்ன வயசுலயே மூட்டு வலி, முதுகு வலி, பேக் பெயின். அந்த மாதிரி இல்ல கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு முதுமையே கிடையாது. கௌமாரம், யௌவனம், ஜரா. ஜரா யாருக்கு? நமக்கு. கிருஷ்ணாவுக்கு எப்படி? நமக்கும் கிருஷ்ணாவுக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணா வந்து நம்ம வந்து கௌமாரம், யௌவனம், ஜரா. கௌமாரம்னா குழந்தை பருவம், யௌவனம்னா கௌமாரம்னா யௌவனம்னா ஜரா. கிருஷ்ணா கௌமாரம் நவயவனம், நோ ஜரா. கிருஷ்ணா கௌமாரம் நவயவனம். அது கிருஷ்ணாவுடைய கௌமாரம், பௌகண்டம், யௌவனம், கைசோரம். கைசோரம், யௌவனம். யௌவனத்துக்கு மேல கிடையாது. என்னது இது? கௌமாரம்னா 5 வயசு வரைக்கும், பௌகண்டம்னா 5ல இருந்து 10 வயசு வரைக்கும், கைசோரம்னா 12ல இருந்து 13, 10ல இருந்து 13, 14 வயசு வரைக்கும், 15, 16 வயசு நவயவனம். அவ்வளவு. 16 வயசுக்கு மேல கிடையாது நவயவனம். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ. வேதங்களை குறிச்சு ஆராய்ச்சி பண்றதுனால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆத்ம பக்தோ, பக்தினால புரிஞ்சுக்க அந்த கோவிந்தனை நான் வணக்கம். சரி, 3வது ரீசன் எனக்கு ஏன் கிருஷ்ணர் கோவர்த்தன் மலையை கொடைய பிடிச்சார். இந்திரனுடைய கர்வம், இந்திராவுக்கு கர்வம். சோ இந்திரன் யாரு? தேவன். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இந்திரன் தேவன், அப்புறம் மலைக்கு அதிபர், அப்புறம் இந்திரன் ஒரு தேவர், இந்திரன் ஒரு மலைக்கு அதிபர், அப்புறம் ஆன்லைன்ல இருக்காங்க தெரியுமா? இந்திரன் யாரு? இந்திரன் ஒரு தேவன், இந்திரன் ஒரு மலைக்கு அதிபர், அப்புறம் இதெல்லாம் கலந்து சொர்க்கராஜன், தேவராஜன்,
தேவேந்திரன். அப்புறம் பார்க்கலாம் யார் சொல்றீங்க. இந்திரன் யாரு? என்ன பக் இருக்கிறீங்க? பகவானுடைய கரெக்டா இல்லையா? இந்திரன் பகவான் பக்தர் இல்லையா? இந்திரன் பக்தரா இல்லையா? எவ்வளவு பேர் ஆமான்னு சொல்லி இந்திரன் பக்தன் சொல்றோம் கை தூக்கி. ஆன்லைன்ல சரி, ஆன்லைன்ல இருக்கிறவங்க இந்திரன் ஒரு பக்தர்னு சொல்றோம் கை தூக்கி. ஒண்ணு பாதியெல்லாம் தூக்குறாரு, ஃபுல்லா தூக்கு. 1 2 3 4 5 6 7 இங்க 1 8 பேர். சரி, இந்திரன் பக்தன் கிடையாதுன்னு சொல்றோம் கை தூக்கு. இப்படி இல்ல, ஒன்னா இப்படி இல்ல. 1 2 இங்க 1. இந்திரன் வந்து பக்தர், பகவானே பக்தர். தேவர்கள் பகவானே பக்தர்கள். பழனி அதாவது எல்லாத்தையும் விரும்ப பக்தர்கள். எனக்கு பதவி வேணும், பேர் வேணும், புகழ் வேணும் அப்படின்னு அத்தனைக்கும் ஆசைப்படும் பக்தர். அப்போ யாராவது பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது பெயர், புகழ், பதவி எல்லாம் விரும்பினா என்ன ஆவாங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நான் வந்து நிறைய செல்வம் அனுபவிக்கணும், எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும். ஆனா கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாங்க, நாம ஜபிக்கிறாங்க, 4 விதிமுறை கடைபிடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க கோலோ வந்து அவனை போக முடியாது, சொர்க்கத்துக்கு போலாம், அங்க இந்திரனுடைய பதவி அடையணும். ஏன் கிருஷ்ண, நீ அதான விரும்பின, நம்ம என்ன விரும்பணுமோ ஏதாமா பிரபத்தியந்தே தாம் சுதேவம். நம்ம தூய பக்தி தொண்டை விரும்பினா கிருஷ்ணர் தூய பக்தி கொடுப்பாரு. பௌதிக வரங்களை விரும்பினா கிருஷ்ணர் அதுவும் தரும். ஓ, இந்த பக்தருக்கு ஆசை இருக்கு, அப்ப சொர்க்கத்துல கொஞ்ச நாள் இருந்து வரட்டும். அப்ப அந்த பக்தர் சொர்க்கத்துக்கு போய் இந்திரனா இருப்பாரு, அப்புறம் என்ன ஆகும்? இந்திரனானா என்ன ஆகும்? கர்வம் வந்துருச்சு, நான் தேவராஜன். ஜெய ஜெகநாத் சுவாமி. I am the great இந்திரா, நானே தேவேந்திரன், மலைக்கு நான் தான் அதிபன், நான் தாங்கிற பொய் அகங்காரம். பொய் அகங்காரம் எங்க இருக்கு? அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கு. இந்த ஜட உலகத்துல தான் பொய் அகங்காரம் இருக்கு. கிருஷ்ணாவுடைய உலகத்துல பொய் அகங்காரம் கிடையாது. அப்ப பொய் அகங்காரத்துக்கு விடுபட்டவங்க தான் நிர்மாண மோகா, ஜித சங்க தோஷா, அத்தியாத்மிகா, வந்தே முக்தா சுகதுக்க சஞ்சய் கஷ்யம் பதம் அவ்யயம். அந்த அழிவற்ற இடத்துக்கு போகணும், கோலோக விருந்தாவனத்துக்கு போனா இந்த பொய்யகாரம் அடியோட பேரு. பொய்யகாரம் தொழிவுடு இருக்கிறது. அப்ப சில நேரங்கள்ல பக்தர்களுக்கு பொய்யகாரம் வருது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? போடுவார், கொட்டுவார். அப்படி போடும்போது பொய்யகாரம் போகும். அப்புறம் சரணாகதி. தேவர்கள் வந்து கிருஷ்ணரை சரணடைஞ்சுதான் இருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல ஜடையக்கின் 3 குணத்தினால அவருக்கு பொய்யகாரம் வரும். பகவான்கிட்ட போகணும்னா வரக்கூடாது. கிருஷ்ணாட்ட போகணும்னு ஆசைப்படுறவங்க, நான் கோலோக விருந்தாவனம் போகணும், நான் கிருஷ்ணாட்ட போகணும்னு ஆசைப்பட்டா அப்ப பொய்யங்காரம். திட்டினா பொய்யங்காரம் வரக்கூடாது. திட்டினா எனக்கே கோவம் வருது, ஓ என்ன திட்டுறாங்களா அவங்க, நானும் பார்த்தேன், ஏய் நாயே, நான் நாயா நீ பேய், அப்ப பொய்யங்காரம். ரியாக்ட் பண்ணு. நான் இப்போ நான் உங்களை திட்டினா நீங்க ரியாக்ட் பண்ணா நீங்க பொய்யங்காரத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. இப்ப எனக்கு பொய்யங்காரம் இருக்கு, நான் உங்களை நாயேன்னு திட்டுறேன். ஆனா நீங்க நாய் கிடையாது, நான் உங்களை நாயேன்னு திட்டுறேன். அப்ப எனக்கு பொய்யங்காரம் இருக்கு. இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு பொய்யங்காரம். நீங்க போறீங்க, ஏய் நாயேன்னு கூப்பிட்டா நீங்க திரும்பி பாக்குறீங்க இல்லையா? ஏன்னா நீங்க நாய் கிடையாது, திரும்பி பார்த்தா நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, என்னை நாயை கூப்பிடுறியா, அப்ப நீ பேய். அதான் பொய்யங்காரம். ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. இப்ப யாரோ உங்களை ஒரு திட்டினா நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ண என்னது? பொய்யங்காரத ரியாக்ட் பண்ணும். பண்ணட்டும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை, பொறுமை. என்னாச்சு? எப்ப இந்த பொய்யங்காரம் வருது? நான் இந்த உடல் இல்லையா, நான் இந்த உடல், என்ன திட்டாங்க, என்ன கேலி பண்ணிட்டாங்க, என்ன பத்தி பேசினாங்க, என்ன பத்தி சொன்னாங்க, இதுதான் பொய்யங்காரம். நானே இந்த உடல் இல்ல, என்ன திட்டினா என்ன, புகழ்ந்தா என்ன, போட்டுனா என்ன, தூட்டுனா என்ன,
இதுதான் டுவாலிட்டி. ரட்டிப்பு தன்மை. ரட்டிப்பு தன்மை போற்றும் போது சந்தோஷப்படுறது, தூற்றும் போது வருத்தப்படுறது. துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனி. துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனினா கிருஷ்ணர் சொல்ற பகவத்கீதையில எந்த மாதிரி பக்தர் ஒரு பிரியமானவன். சமச்சத்ருச்ச மித்ரேச்ச. சத்ரு மித்ரு. சத்ருனா எதிரி, மித்ருனா நண்பன். நண்பனின் எதிரி சரியா பார்க்கணும். சமமா இவன் எனக்கு பிடிக்காத, அவனுக்கு பிடிக்கும் அப்படி இல்லை. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஏன்னா நான் அவங்க உடலை பார்க்கல, ஆன்மாவை தான் பார்க்கிறேன். ஆன்மாவை பார்க்கும்போது இந்த ஆன்மா வேண்டப்பட்ட ஆன்மா, இந்த ஆன்மா வேண்டப்படாத ஆன்மா இல்லை. அந்த கண்ணுக்குட்டி உடல்ல இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான், இவரோட உடம்புல இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். நாய்க்குட்டி அதான் பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கத்தறிந்த தன்னடக்கம் உள்ள சாது. வித்யா வினய சம்பந்தே. வித்யா வித்யானா நாலேஜ். நாலேஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? வினயமா இருக்கணும், பணிவா இருக்கணும். வித்யா வினய சம்பந்தே பிராமணே கவி ஆஸ்தினி ஸ்வனீச்சைவ ஸ்வபாகைச்ச பண்டிதா சமதர்ஷி. 5 பேர் அந்த போட்டோல இருக்கும். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஒரு பண்டிதன் இருப்பாரு, பிராமணன், அப்புறம் யானை, அப்புறம் நாய் உண்ணும் சண்டாளன், எல்லாரும் பதில். அதுக்குள்ள ஆத்மா போட்டிருக்கு. அப்ப அந்த பண்டிதர் எதை பாக்குறாரு? அந்த உடலை பார்க்கல, ஆத்மாவை பார்க்கல. நம்ம எதை பார்க்கிறோம்? உடலை பார்க்கிறோம். அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர். துள்ளி சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மான அபமானையும். ஒரு பக்தனுக்கு மான அபமானம் ரெண்டு ஒன்னாதான் இருக்கு. எவ்வளவு மோசமா பேசினாலும் ரியாக்ட் பண்ணவே கூடாது. பரவாயில்ல, அவர் ஏதோ கோபத்துல பேசுறாரு. அதுக்கு இப்போ என்ன ஒருத்தர் பயங்கர கோபமா திட்டுறாரு. நான் பேசாம மௌனமா இருக்கேன்னு வச்சுங்களேன். அப்படியே அவர் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். திருப்பி நானும் பேசினேன், அவருக்கு இன்னும் அதிகமாகும், எனக்கு அதிகமாகும், அவருக்கு அதிகம், எனக்கு அதிகம், அப்படி கொதிச்சு அப்படி அது போனா எரியும், பத்தி எரியும். புரியல? பரவாயில்ல, இருந்து நடிச்சுட்டு போட்டோம். இப்போ நான் ஒரு சேவை பண்ணேன், என்ன ஒருத்தர் திட்டுறாரு. அப்போ எனக்கு மேல தப்பு இருக்கா இல்லையான்னு பகவானுக்கு தெரியுமா? ஆன்மீக குருக்கு தெரியுமா? அப்புறம் நான் ஏன் நிரூபிக்கணும்? நான் செய்தது தவறு இல்லைன்னா, அன்னைக்கு அந்த கதை கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தேன், ஜீவ கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி திட்டின அவர் நியாயத்தை நிரூபிச்சாரா? தன் மேல தப்பு இல்ல நிரூபிச்சாரு. அப்புறம் எதுக்கு அவங்கள பத்தி படிக்கிறது? அது அன்பா சொல்லும். இப்போ ஒரு பக்தர் சேவைக்கு வராரு, அவர் தவறு செய்யறாரு. இதுதான் வாய்ப்புன்னு வச்சுட்டு அவரை போட்டு அவரை டார்ச்சர் பண்றது, அவரை போட்டு திட்டுறதுக்காக இல்ல. உண்மையாலுமே நான் அந்த பக்தருக்கு நன்மை செய்யறேன். இப்ப என் கூட ஒரு பக்தர் சேவை பண்றாரு, அவர் தப்பு பண்றாரு. அப்ப உண்மையாலுமே அவருக்கு நன்மை செய்யணும்னா அவருக்கு புரியுற மாதிரி அன்பா சொல்லிக்கணும். பிரபு நீங்க பண்றீங்க, மாதாஜி பண்ணீங்க, இப்படி இல்ல, இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிக்கணும். ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்றதும் அவங்களுடைய விருப்பம். ஒண்ணு. ரெண்டாவது, அது யாரு தப்பு பண்றவங்க? புதுசா உள்ளவங்களா, நம்ம கூட சமகாலத்தில் உள்ளவங்களா, இல்ல மூத்த பக்தர்களா? அதுலயும் சில எட்டிகேட் இருக்கு. எட்டிகேட்னா வைஷ்ணவ முறைப்படி. வைஷ்ணவ முறைப்படி எப்படி நம்ம, அதாவது தவறு செய்யறவங்களை தவறை சுட்டி காட்டணும் என்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு அவங்களுக்காக உதவி செய்யுங்கிற எண்ணத்துல. வைஷ்ணவ முறையில என்னன்னா, ஓ தப்பு பண்ணிட்டானா, பாருங்க எல்லாரும் வாங்க, பாருங்க எப்படி பண்றாங்க, அந்த எண்ணத்தோட இல்ல. பாருங்க எல்லா பக்தரும் இருக்காங்க, நீங்க இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். அது சொல்லி, அது என்ன கிரைட்டீரியா? புதுசா உள்ளவங்ககிட்ட அவங்க தப்பு பண்ணதான் செய்வாங்க. அவங்க உட்கார வச்சு இப்படி இல்ல, இப்படி பண்ணணும் அப்படின்னு பொறுமையா சொல்லி. சம பக்தர்கிட்ட நண்பனா சொல்லி கொடுக்கும். என்னப்பா நம்ம இவ்வளவு நாளா சர்வீஸ் பண்றோம், இப்படியா பண்ணுவாங்க அப்படி சொல்லி கொடுக்கும். மூத்த பக்தர்கிட்ட எப்படி சொல்லணும்? பணிவா சொல்லணும். பிரபு நான் பிரபுபாத் புத்தகத்துல படிச்சிருக்கேன், நான் ஒரு கிளாஸ்ல கேட்டிருக்கேன், இப்படி பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பண்ணீங்களே, டவுட்டா இருக்கேன், இப்படி பண்ணலாமா பிரபு? அப்படி அவங்ககிட்டயே கேளுங்க. ஆமாமா நான் தப்ப ஏதோ ஞாபகம் மருதியா பண்ணிட்டேன். அப்ப என்ன அவங்க ஹர்ட் ஆக மாட்டேன். அப்போ மூத்த பக்தர் ஹர்ட் ஆகக்கூடாது, இவன் நேத்து எனக்கு சொல்றான்னு நினைக்க கூடாது, அவங்களும் ஏத்துக்கிற மாதிரி சொல்லணும். எதுவுமே அணுகுமுறையில எப்படி நம்ம அணுகிறோம், எப்படி பேசுறோம். அப்ப மூத்த பக்தர்கிட்ட பணிவா சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஓகே
அது மூத்த பக்தரா சக பக்தரா? மூத்த பக்தர். அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட வந்து ஓகே நான் பணிவா சொன்னேன் அவர் ஏத்துக்கல. பரவாயில்ல. இருந்துட்டு போகட்டும். பட் அவரே ஒரு நாள் புரிஞ்சுக்குவார். இல்லாட்டி அவருடைய உயர் அதிகாரி. பிரபு இந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு. அதனால சொசைட்டிக்கு பாதிப்பு. அதாவது ஒரு பக்தர் தவறு செய்யும்போது இயக்கத்தை பாதிக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? பிரபு இப்படி இல்ல, இப்படி பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி அவருக்கு புரிஞ்சுக்கல அப்படின்னா, அதுக்கு மேல உயர் அதிகாரி. அவங்ககிட்ட சொல்லணும். அவங்களுக்கு மேல உயர் அதிகாரி. இப்படி ஒரு ஹையார்கி, ஒரு ஸ்டாண்டர்ட். சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள், மேனேஜர், அதுக்கப்புறம் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வந்து குரு, அதுக்கப்புறம் ஜிபிசி. சரி அது இருக்கட்டும். சோ இந்த மாதிரி எப்படி பிஹேவ் பண்றதுன்னு இருக்கு. சமசத்ருச்ச மித்ரேச்ச 2 பேரையும் சமமா பார்க்கணும். நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆன்மாவுக்கு ஏது நண்பன் எதிரியலாம். நான் இந்த உடல் நினைக்கும் போதுதான் இந்த பக்தர் எனக்கு வேண்டியவர், அந்த பக்தர் வேண்டாது. சமசத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானையோ, மானவமானமே கிடையாது. மானவமானமே பார்க்க கிருஷ்ண பக்தனுக்கு எப்ப மான அவமானம் வரும்? நான் இந்த உடம்பு நினைச்சாதான் மான அவமானம். ஓ என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க. நானே இந்த உடல் இல்லை, எனக்கு என்ன அவமானம்? ஒரு அவமானம் கிடையாது. ததா மானவமானம் சீதோஷ்ண சுக துக்கேஷு. சீதோஷத்தினால வரக்கூடிய சுக துக்கத்தை நம்ம பொறுத்துக்கிறோம். அந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களை பொறுத்துக்கணும். சீதோஷ்ண சுக துக்கேஷு சம சங்க விவர்ஜிதா. பக்தர் அல்லாத சங்கத்தை அறவே தவிர்த்து. தொல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி. நம்ம முன்னாடி வந்து புகழும் போது மௌனமா இருந்தது. எல்லாம் பிரபுபாடைய கருணை, எல்லாம் குரு மகாராஜோட கருணை. ஐயோ பிரபு உங்களை மாதிரி கிளாஸ் கொடுக்க முடியாது, உங்களை மாதிரி கீர்த்தனை பாட முடியாது, மாதாஜி உங்களை மாதிரி சமைக்க முடியாது, அதெல்லாம் சொல்லுவாங்க வந்து. அது தலைக்கு ஏத்திட்டோம்னா போச்சு, பினிஷ். அப்ப என்ன சொல்லணும்? நான் ஒண்ணுமே பண்ணல, இல்ல குரு மகாராஜோட கருணை, பிரபுபாவுடைய கருணை, அவங்கதான் பண்ணாங்க, நான் ஒரு கருவிதான், அவ்வளவுதான். சொல்லி நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டா. எப்போதும் திருப்தியோடு இருக்கு. என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியா இருக்கு. அவங்ககிட்ட அது இருக்கே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இப்படி பண்றாங்களே, நம்மகிட்ட ஒண்ணும் இல்லையே, அப்ப நிம்மதி போயிடும். சந்துஷ்டா சந்துஷ்டோ எனக்கு அனிக்கேன ஸ்திரமதி. பக்தியில ஸ்திரமா இருக்கு. ஸ்திரமதினா உறுதியான மனசு, எந்த சூழ்நிலையும் பெறலாத மனசு, உறுதியான ஸ்திரமதி. அடிகேன ஸ்திரமதி யோமத் பக்த சமயத்தி. அந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமான. நம்ம ஏதோ பக்தி பண்றோம், ஆனா கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தரா பண்ணிட்டு இருக்கோம்னா இல்ல. அப்படி ஆகும். கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தனாகணும்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். பிரபுபார் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அதன்படி நடக்க முயற்சி, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா முயற்சி பண்ணி 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 ஒரு நாள் அது பழகுது. சரி, அப்புறம் வேற என்ன காரணம்? அப்போ அந்த பொய் அகங்காரம் இருக்கு இல்லையா, அது இந்த ஜட உலகத்துல நம்ம இருக்கிறதுக்கே பொய் அகங்காரம் தான் காரணம். அப்ப பக்தர்களுக்கு பொய் அகங்காரம் கூடாது. இந்திரனுக்கு பொய் அகங்காரம் வந்துச்சே, இந்திரனுக்கு. அதனால நம்ம இந்திரனை கிரிட்டிசைஸ் பண்ணலாமா? பண்ணவும் கூடாது. இந்திரன் நம்ம குறை சொல்லவும் கூடாது. ஏன்னா அவர் நம்மை விட உயர்ந்த நிலையில் இருக்காரு இல்லையா? இந்திரன் வந்து பகவானே, நாமளும் பகவானுடைய அம்சம், தேவர்களும் பகவானுடைய அம்சம். நாமளும் பகவானுக்கு சேவை பண்ண முயற்சி பண்றோம், தேவர்களும் பகவானுக்கு சேவை பண்றாங்க. அதனால இந்திரன் வந்து பாத்தீங்களா, இந்திரனுக்கு பொய்யங்காரம் அப்படின்னு சொல்ற தகுதி நமக்கு கிடையாது. இந்திரனுக்கு பொய்யங்காரம் இருக்குன்னு சொல்ற தகுதி நமக்கு கிடையாது. ஆனா இது பாடம் நமக்கு. நமக்கு என்ன பாடம்? இந்திரன் லோகத்துல போனாலும் உங்க பொய்யங்காரம் விடாது. இந்திரனே இந்த 3 குணத்துக்கு உட்பட்டுருவாரு, பிரம்மாவே இந்த 3 குணத்துக்கு உட்பட்டுருவாரு. அதனால பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தி வச்சுனா மாம பேத்தது கவுந்தேய புனர்ஜன்ம. இந்த உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனால் பிறப்பிறப்பு இருக்கு. ஏன்? இந்த பொய்யங்காரம் கூட வந்துட்டே இருக்கு. பொய்யங்காரம், பொறாமை, அறியாமை இதெல்லாம் தொடரும். ஆனா கிருஷ்ணாவோட உலகத்துல போனா 3 குணம் கிடையாது. ஜடையோட 3 குணம் கிடையாது. அந்த 3 குணம் இல்லாதனால பொய்யங்காரம் கிடையாது, அறியாமை கிடையாது. ஓகே, அப்போ பொய்யங்காரம். வேற என்ன பாடம்? கோவர்த்த லீலை என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த லீலை எல்லாருக்கும் தெரியும். வருஷம் வருஷம் பேசுறோம், கோவர்த்த லீலையை பேசுறோம். அதுல இருந்து என்ன பாடம்? இப்போ சொன்னது இந்திரனுக்கு பொய்யங்கார கர்வம் வந்துச்சு. வேற சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? யோசிச்சு வைங்க, நீங்க சொல்லுங்க. கிருஷ்ண
கோவர்த்தன மலையை தூக்குனா எப்படி கிருஷ்ண பிரேமம் வருது? கோபாலர்கள், குபியர்கள், பசுகள், கன்றுகள் எல்லாமே ஏறுறதுனால எந்த ஒரு சர்வீஸ் அதாவது அப்ப அர்த்தம் என்னன்னா அதுக்கு அவங்க கிருஷ்ண பகவானையே தரிசனம் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. அவங்க 24 மணி நேரமும் பகவான் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா என்ன ஆயிரும், காலையில பொழுது விடிஞ்ச உடனே யசோதாமா கிருஷ்ணரை மேய்ச்சல் காமிச்சிருவாங்க. கிருஷ்ணர், பலராமர், கோபர்கள்லாம் பிரசாதம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிடுவாங்க, கோவர்த்தன மலைக்கு போயிடுவாங்க. திரும்பி சாயந்தரம் தான் வருவாங்க. அப்ப அவங்களால பார்க்க முடியும். சோ கிருஷ்ணரை தொடர்ந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்றதே அமிர்தம் தான். அது வந்து ஒரு என்ன சொல்றது, கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணாலே உற்சவம் தான். உற்சவம். பகவானை தரிசனம் பண்ணாலே உற்சவம். அது ஒரு திருவிழா, பண்டிகை. அப்போ இந்த கோபிகளுக்கும் கிருஷ்ணரை தொடர்ந்து பார்க்க முடியல. ஏன்னா மேய்ச்சல் எடுத்துட்டு போயிடுவாரு, சாயந்தரம் வருவாங்க, குளிக்க வச்சு யசோதா பிரசாதம் தூங்க வச்சிருவாங்க. அதனால அவங்க ஆசைப்பட்டே இருந்தாங்க, கிருஷ்ணரை நாங்க கண்ணிமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, பக்தர்களுடைய விருப்பத்தை பகவான் பூர்த்தி செய்யறாரு. பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்னது, பிரம்மாவை வந்து கணிச்சுக்கிறாங்க. பிரம்மாட்ட கோபப்படுறாங்க, ஏன் எங்களை இமையை சிமிட்டுற மாதிரி படைச்சீங்க? அவங்க என்ன பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ண கேள்வி கேட்கிறாங்க, ஓ பிரம்மா, நீங்களை படிச்சீங்க, ஏன் கண்ணை மூடுற மாதிரி படிச்சீங்க? இமையை மூடும் போது அந்த கண் இமைக்கும் நேரத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியலையே. நம்ம கண்ணை அகலமா திறந்து வச்சாலும் கிருஷ்ணரை பார்க்குது இல்லையா? 24 மணி நேரம் கோயில வந்து பகவான் தரிசனம் பண்ணலாம். இங்க கோயிலுக்கு வர்றதே, நான் தான் அன்னைக்கு வந்தனே, நான் போன வாரம் வந்தனே, நான் அன்னைக்கே சேவை பண்ணிட்டேனே. அப்ப நம்முடைய தரம் அவ்வளவுதான் இருக்கு. ஆனா கோபிகளுடைய தரம், ஏன்னா கோபிகள் ஏன் பக்தியில உயர்ந்தவங்க, அவங்க கண்ணி வைக்கும் நேரத்துக்கு கூட கிருஷ்ணரை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க. நம்ம லீவ் விட்டா ஓடி போலான்னு பார்த்து இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய தரம் எங்க இருக்கு பாருங்க. நம்முடைய தரம் எங்க இருக்கு, கோபிகளுடைய தரம். நம்ம எப்படா ஓடி போலாம், பிச்சுட்டு போலாம்னு நினைக்கிறோம். ஆனா கோபிகள் வந்து கிருஷ்ணருடைய கண் இமைக்கும், இந்த கண் சிமிட்டுற நேரம், நிமிஷம் சொல்றோம் இல்லையா? நிமிஷம்னா இப்படிங்கிற ஒரு செகண்ட். நம்மள எவ்வளவு பேர் தெரியும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை கண்ணை திறந்து கண் சிமிட்டிக்கிட்டே இருக்கோம்ல, எவ்வளவு நேரம், ஆயிரக்கணக்கான தடவை பண்ணிருக்கு ஒரு நாளைக்கு. அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவ்வளவு நேரம் என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியாம போச்சு. அதுதான் கோபிகளுடைய பக்தி. அப்போ அவங்களுடைய ஆசையை கிருஷ்ணா பூர்த்தி பண்ணாரு. நம்ம ஓடி போக நினைச்சா நம்மளுடைய ஆசையை கிருஷ்ணா பூர்த்தி பண்ணுவார். சரி போங்க இல்லையா? ஜென்ரலா சொல்றேன், யாரையும் நான் குற்றப்படுத்தி சொல்லல. ஜென்ரலா எல்லாருக்கும் தான். நம்ம சாதனா பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பிரேம பக்தியில் இல்ல. சாதனா பக்தி பண்றதுனால பிச்சுட்டு ஓடதான் பார்க்கணும். நம்ம ரைட். சோ கிருஷ்ண பக்தி சக்காம பக்தா, தேவர்கள் வந்து சக்காம பக்தா. எனிவே ஓகே, அது இருக்கட்டும். சோ அதனால இந்த கோபிகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கண் இமைக்கும் நேரம் கூட கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது. அப்ப கிருஷ்ணா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. 7 நாளும் கண் இமைக்காம அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கோவர்த்தன மலை கொடைக்கு கீழே வேற எந்த வேலையில, வெளியில அப்படி மழை, அப்படியே புயல் மழை அடிக்குது வெளியில. கோவர்த்தன மலையை சுற்றி வெளியில மழை பெஞ்சு அப்படியே ஆறா தண்ணி எல்லாம் கரை புரண்டு ஆறா ஓடுது. ஒரு சொட்டு தண்ணி அந்த மலைக்கு உள்ள வரல. மலை அடிவாரத்துல மலைக்கு மேலையும், கோவர்த்தன மலைக்கு மேல ஒரு சின்ன ஒரு இலையை கூட அசைக்க முடியல. சரி, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? தேவதை வழிபாடு அவசியம் இல்ல. இந்த யாகம் பண்ணி அந்த தேவதையை சந்தோஷப்படுத்தலாமா, அந்த யாகம் பண்ணி இந்த தேவதையை சந்தோஷப்படுத்தலாமா, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, நோ நீட், தேவையே. ஜெய ஜெகநாத சுவாமி. சோ தேவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி யாராவது தேவதை வழிபட்டா அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யஜந்தி அவிதி பூர்வகம், மறைமுகமா என்னத்தான் வழிபடுறாங்க, மறைமுகமா என்னத்தான் வழிபடுறாங்க. இப்ப யாராவது என்னுடைய கை, உங்க கை ரொம்ப நீளமா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னா யாரு, என்னையதான் புகழ்றாங்க. இப்ப இந்த கையை யாரா புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை ரொம்ப நல்லா இருக்குன்னா இது யாருடைய கை, என்னுடைய கை, என்னுடைய அங்கம். அப்போ இந்த கையை புகழ்ந்தா என்னை புகழ்ந்த மாதிரி தானே, என்னுடைய கை. இப்போ இந்த பேனை நான் வச்சிருக்கேன், சரி கையை விட்டு இந்த பேனை நான் வச்சிருக்கேன், இந்த பேனை ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப சூப்பரா இருக்கே, ரொம்ப அழகா எழுதுதே, இது யாருடைய பேனா, என்னுடைய பேனா. அப்ப இந்த பேனாவை புகழ்ந்தா என்னுடைய பேனா தான், என்கிட்ட தானே பேனா வாங்கி எழுதுனீங்க. இந்த பேனா வாங்கி பிரபு பேனா எழுதி தரு,
எழுதும்போது பேனா ரொம்ப அழகா எழுதுது, ரொம்ப அழகா இருக்கு. அது என்னுடைய இது. அப்போ இந்த பேனா புகழ்ந்தா என்ன புகழ்ற மாதிரி, இவ்வளவு அழகான ஒரு பேனா வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் தேவதை புகழ்றது மறைமுகமா கிருஷ்ணரை புகழ்றது. ஏ அந்யப்ய தேவதா பக்தியா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேவி மாமேவ கவுந்தேய யஜந்தி அவிதி பூர்வம். அறிவு பற்றாக்குறையினால் வழிபடுறாங்க. ஏன் அவங்க எந்திரிச்சு போனாங்க? அறிவு பற்றாக்குறையினால் வழிபடுறாங்க. அது மாதிரி தேவதை வழிபாடு அவசியம் இல்லைன்னு கிருஷ்ணர் வந்து, அதாவது பகவானை சரணாகதி பண்ணவங்க தேவதை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப யாரு தேவதை வழிபடுவாங்க? சரணாகதி பண்ணாதவங்க, 3 குணத்துக்குள்ள இருக்கிறவங்க. அதுதான் 7ஆம் அத்தியாயத்துல 22 20ஆம் ஸ்லோகத்துல இருந்து 23ஆம் ஸ்லோகம் வரைக்கும் சொல்றாரு. 20ஆம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? காமை சத்தை ஞானா பிரபத்தியந்தி அந்நிய தேவதா. பௌதிக ஆசைகளால் அலக்களிக்கப்பட்ட மனசு உடையவன். பௌதிக ஆசை, காமா, டிசையர், பல ஆசைகள், பல்வேறு ஆசைகளால அவன் தேவதைக்கு போவான். சரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அந்த பல்வேறு அவங்க கூப்பிட்டுவாங்க. சரி, அப்புறம் பேசுவோம். ஓகே. சோ இப்போ பல்வேறு ஆசைகளால அலக்களிக்கப்பட்ட மனசு உடையவங்க என்ன பண்ணுவாங்க? தேவதைகிட்ட போறாங்க. இந்த தேவதை பண்ண மாட்டாங்களா, அந்த தேவதை பண்ண மாட்டாங்களா, இவங்க கொடுக்க மாட்டாங்களா, அவங்க கொடுக்க மாட்டாங்களா? காமை சக்தி கிருதஞான பிரபத்தியந்தி அந்நிய தேவதா. சரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அந்த தேவதைகிட்ட ஒருத்தர் போகும்போது அந்த தேவதை கொடுக்கிற அந்த தேவதைகிட்ட நம்பிக்கை. இப்போ யாராவது கணபதிகிட்ட போறாங்கன்னா கணபதியை வழிபடுறதுக்கு நம்பிக்கையை கிருஷ்ணர் தான் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வரமும் கிருஷ்ணர் தான் கொடுக்கிறாரு. அவங்க இதயத்திலிருந்து பரமாத்மா உற்சாகப்படுத்துறாரு. கிருஷ்ணா வந்து அவங்க இதயத்துல பரமாத்மா இருக்காரு. யாராவது கணபதியை வழிபடணும், ஓகே, அதுக்கான நம்பிக்கை கொடுக்கிறாரு, உற்சாகம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வரமும் கிருஷ்ணர் தான் கொடுக்கிறாரு. அப்புறம் தான் சொல்றாரு 23rd ஸ்லோகால, அந்த வத்து பலம் தேஷாம் தத்வவத் அல்பமேதஷா தேவா தேவையோ யாந்தி பக்தாம் யாந்தி மாமதி. பௌதிக ஆசைகளால் அலக்கழிக்கப்பட்ட சின்ன சின்ன பௌதிக தேவைக்காக போறது அல்ப விஷயம், அல்பத்தனமான விஷயம். கல்யாணம் ஆகணும், காரு வேணும், இதெல்லாம் அல்ப விஷயம். இந்த அல்ப விஷயத்துக்காக உள்ள வேணுமோ தேவதைக்கு போவாங்க. மத் பக்தாம் யாந்தி மாமதி, என் பக்தன் என்னுடனே வாழ்வார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இந்த கூட்டு அவியல் எல்லாம் கிருஷ்ணர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. கூட்டு அவியல் எல்லா காயும் ஒண்ணா போட்டது. கூட்டுல என்ன பண்ணுவாங்க? சொரக்காய், அப்புறம் வந்து மேரக்காய், இது சவுச்சவ், அதெல்லாம் ஒண்ணா போட்டு கூட்டி வரும். அது என்னது? எல்லா கடவுளும் ஒண்ணுதான். நீங்க முட்டைக்காளி அம்மன்ட்ட போனா என்ன, நீங்க சொல்லம்மான்கிட்ட போனா என்ன, இசிக்கியம்மன்ட்ட போனா என்ன, கிருஷ்ணர்ட்ட வந்தானே, பெருமாள் எல்லாம் ஒண்ணுதாங்க. எனக்கு அல்லாஹ் ஒண்ணுதான், இயேசு ஒண்ணுதான். இந்த கூட்டு அவையில கிருஷ்ணா வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? யாந்தி தேவா பிரதா தேவா பித்ருன் யாந்தி பித்ருபதா பூதானி யாந்தி பூதேச்சிய யாந்தி மத்தியா சின்னோ அபிமா. தேவதை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பித்ருக்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என் பக்தனுக்கு உடனே வாங்க. இங்க கூட்டு அவையில இல்ல. கிளியர் இல்லையா? இப்ப பெரம்பலூர்ல இருந்து பல ஆங்கிள் பஸ் போகுது. ஒரு பஸ் சென்னைக்கு போகுது, ஒரு பஸ் வந்து திருவண்ணாமலைக்கு போகுது, ஒரு பஸ் திருச்சி போகுது, இன்னொரு பஸ் வந்து கடலூர் போகுது. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு எல்லா பஸ் தாங்க, எந்த பஸ்ல ஏறினா என்னங்க, எந்த பஸ்ல வேணாலும் ஏறுங்க அப்படின்னு கடலூர் போற பஸ்ல ஏறி உட்காந்து நான் திருச்சியில கொண்டு விடுங்கன்னா அவன் பைத்தியம்னு சொல்லுவான். எனக்கு என்னப்பா பைத்தியமா? கடலூர் பஸ்ஸுப்பா, இறங்கிப்பா அந்த பஸ்ல ஏறுங்க. அப்போ நான் எந்த பஸ்ல ஏறணுங்கிறது முதல்ல டிசைட் பண்ணணும். அதுக்கு டிக்கெட் வாங்க. கடலூர் பஸ்ல ஏறி போய் திருச்சிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா வரலாம், திருச்சிக்கு வரலாம், கடலூர் போய் சுத்தி வரணும். ஆனா இங்க இருந்து 1 மணி நேரம் திருச்சி இல்லையா? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா 1 hour திருச்சி போயிடலாம். இவன் என்ன பண்ணா, நான் கடலூர் போயிட்டு வரேன்னு அங்க இருந்து கடலூர் 4 மணி நேரம் போயிட்டு அங்க இருந்து திருச்சி பஸ்ல வரும். எது புத்திசாலி? கால விரையும், பண விரையும், நேர விரையும், எல்லாம் விரையும். கடலூர் போய் திருச்சி வரலாம், ஈரோடு போய் திருச்சி வரலாம், ஈரோடு போய் திருச்சி வரலாம், ஈரோடு போய் திருச்சி வரலாம். அது திருச்சிக்கு நேரம் இங்க இருந்து ஈரோடு பஸ் ஏறி அப்புறம் திருச்சி வருது. சரியா? ஓகே. அதனால தேவதை வழிபாடு தேவையில்லை. பாருங்க எவ்வளவு பாடம் கொடுத்திருக்காரு கிருஷ்ணா. இது எத்தனாவது பாயிண்ட்? நம்பர் போட்டிருக்கீங்களா? போடுங்க.
அதாவது கரெக்டா எழுதிருக்கீங்களா என்னென்ன சொல்லியிருக்கேன்னு? அஞ்சாறு பாயிண்டா இருக்கு. போச்சு. 1, 2, 3 இல்ல 1, 2, 3, 4, 5, 6 6 பாயிண்ட். என்ன எடு முதல்ல இருந்தே படிங்க. கண்ணு முடிச்சுட்டே தூங்கிட்டீங்க போல நான் சொல்லுங்க. பக்தரை காக்க சரி பக்தரை காக்கவர் சொன்னது. முழுமுதற் கண் முழுமுதற் கடவுள் நிரூபிக்கிறாரு. அமானுஷமான சக்தி. இந்திரனுடைய கர்வத்தை அடக்கினார். இந்திரனோட கர்வத்தை அடக்கினாரு. 3 கிருஷ்ணரை சாதாரண மனிதன் என்று நினைக்கக்கூடாது. அது நீங்களே எழுதிக்கலாம். பக்தனின் விருப்பத்தை பக்தர் செய்கிறார். பக்தர்கள் விருப்பத்தை பூர்த்தி பண்ண தேவர் வழிபாடு கூடாது. தேவதை வழிபாடு கூடாது. அப்புறம் நீங்க உங்களை போய் எழுத சொன்ன பாருங்க. சரி அடுத்தது நீங்க. கைவிட மாட்டார். பக்தர்களை கைவிட மாட்டான். வெரி குட். எப்படி பக்தர்களை கைவிடல? இந்த நந்தகோபுரம்லாம் உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லாம் ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. நந்தகோபர், உபநந்தர், அபிநந்தன், சுனந்தா, நந்தநந்தா, அப்புறம் கர்கமுனி எல்லாம் பேசுறாங்க. பயங்கர டிஸ்கஷன் நடக்குது. அந்த பக்கம் யசோதாமா பலகாரமா தள்ளிட்டு இருக்கிறாங்க. முறுக்கு, சீடை, ரசகுல்லா, குலோப் ஜாமுன், அவியல், பொரியல் எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க யசோதாமா. அவங்க கோபிகள் எல்லாம் சேர்த்துட்டு பலகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் ஓடி வந்தார். சின்ன குழந்தை, 6 வயசு தான் இருக்கும். கீக்கிக்கு எவ்வளவு வயசு ஆச்சு? 6 படி போதா? அந்த மாதிரி கீர்த்திகா மாதிரிதான், கீக்கி மாதிரிதான். அவர் கிருஷ்ணர் ஓடி வந்து யசோதாமையா, யசோதாமா, என்ன கிருஷ்ணா என்ன பண்ற? எதுக்கு இவ்வளவு பலகாரம் பண்ற? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தொந்தரவு பண்ணாத, போ நீ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு இவ்வளவு பலகாரம்? யாருக்கு சொல்ற? யாருக்கு சீடை பண்ற? நீ எல்லாம் அப்பா போய் கேளு. விடு, நான் தொல்லை பண்ணாத நீ. உன்னை கிருஷ்ணா அங்கிருந்து நேரா நந்தகோபுரம் பண்ணியிருந்தார். நந்தபாபா. கிருஷ்ணர் வந்து குழந்தை அப்பா பேர் சொல்லி கூப்பிடும்ல. நந்த பாபான்னா அப்பா. ஓகே டாடி, அப்பா. உடனே நந்தமாரி குழந்தை எடுத்து மடியில உட்கார வச்சுட்டாரு. கிருஷ்ணா எடுத்து மடியில உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப விடல. ஓ பாபா, என்ன கிருஷ்ணா நீங்க யசோதாமா அம்மா வந்து எதுக்கு இது பலகாரம் பண்ற, எவ்வளவு பலகாரம், நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது அண்டா குண்டாவை எடுத்துட்டு போறாங்க. கூடையா வந்து பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பலகாரம், முந்திரி பருப்பு, பாதாம் கேக்கு, முந்திரி கேக்கு, அல்வா, ரசகுல்லா எல்லாம் டின்னா போகுது. கூடையா போகுது. இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறாங்க? அப்ப நந்தமகாராஜ் சொல்றாரு, இதெல்லாம் வந்து நம்ம இந்திரனுக்கு பூஜை பண்ண போறோம். இந்திரனுக்கு ஒரு யாகம் பண்ண போறோம். இந்திரனுக்கு எதுக்கு யாகம் பண்ணணும்? கிருஷ்ணா, இந்திரன் தான் நமக்கு மழை கொடுக்குறாரு. மழை வர்றதுனாலதான் தானியங்கள் கிடைக்குது. அதனாலதான் பசு வந்து பால் கொடுக்குது. நமக்கு தானியம் கிடைக்குது. அப்ப இந்திரனை வழிபட வேண்டாமா? இந்திரன் என்ன பண்ணிட்டாரு? அவரை ஏன் வழிபடணும் நீங்க? கிருஷ்ணா வந்து இந்திர வழிபாடு கூடாது. நந்தமகாராஜ் ஒத்துக்க முடியல. இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சில நேரங்கள்ல அப்படிதான் ஆகும். இஸ்கான்ல வந்தோடனே சில பக்தர்கள் நைஸா வந்து கேள்வி கேட்பாங்க. ரொம்ப நாளா அந்த தேவதையை வழிபட்டு இருக்கோம், பண்ணணும். அந்த தேவதை கோச்சிக்க மாட்டாங்களா? நிறைய பேருக்கு பயம். நம்ம அதை விட்டுட்டோமே. ஏதாவது முருகர் என்கிட்ட கோச்சுக்குவாரா, கணபதி திட்டிடுவாரா, இல்ல பார்வதி சூளை வச்சு குத்திடுவாங்களா, அது மாதிரி பயம் அவசியமே இல்லை. எல்லாம் பகவானுடைய பக்தர்கள். இந்த பக்தர்கள் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, அவங்க ஆசீர்வதிக்கும் சரி. ஏன்னா அவங்க எப்பவுமே பௌதிகவாதியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கணபதி கோயிலையோ, முருகர் கோயிலையோ, இல்ல பார்வதி கோயிலையோ போனா எனக்கு அது கொடுங்க, எனக்கு அவங்க பிச்சு நச்சு எடுத்துடுறாங்க. அதே ஒரு பக்தர் போனா என்ன கேட்பாரு? உண்மையான பக்தர் போனா, நம்மள மாதிரி உள்ளவங்க, உண்மையான பக்தர் போனா நீங்க வந்து எப்ப பகவானுக்கு சேவை பண்றீங்க, எனக்கு அந்த பாக்கியம் கொடுங்க. நான் கிருஷ்ணரை மறந்துடக்கூடாது, கிருஷ்ணனுடைய தாமரை பார்த்து மறந்துடக்கூடாது, நான் பக்தி தொண்டு விட்டு வெளியேறக்கூடாது, அந்த வர கொடுங்க. அப்ப அவங்களுக்கு 4 மடங்கு சந்தோஷமாயிடும் கிருஷ்ண பக்தரை பார்த்தா. மகாதேவருக்கு தனது பக்தரை விட பகவானுடைய பக்தரை பார்க்கும்போது 100 மடங்கு சந்தோஷமாயிடும். தேடி போய் ஆசீர்வாதம் பண்ணுவார். ரசிகர்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணார் பாகவத 4th canto. சோ இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா. கிருஷ்ணர் சொல்றாரு, இது வேண்டாம், இந்திரனுக்கு பூஜை பண்ணாதீங்க. ஐயோ, அது பெரிய குற்றம் ஆயிடுமே, இவ்வளவு வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். லைக் திஸ் ஹேப்பன் டு மீ.
இவ்வளவு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, அது பரவாயில்ல, அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு, அது ஒன்றும் பரவாயில்ல, நீங்க கோவர்த்தன் மலைக்கு பண்ணுங்க. ஏன்னா கோவர்த்தன் தான் நமக்கு தானியம் கொடுக்குது, அந்த பருவம் தான் நமக்கு பசுகளுக்கு எல்லாமே கொடுக்குது, நமக்கு எல்லாமே கோவர்த்தன். அப்ப கோவர்த்தன் வருஷம் பண்ணும். அந்த மாதிரி சரி, ஓகே, இப்ப நாங்க இந்திர பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், இனி ஒரு தடவை பண்ணலாம். கிருஷ்ணன் விட மாட்டேங்குது. அதான் ஏற்பாடு பண்றீங்க, என்ன இன்னொரு தடவை பண்றீங்க, இதையே பண்ணு. அப்புறம் கிருஷ்ண நந்தகோபர் சொல்றாரு, எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியாது, நானே சொல்லி அந்த கோவர்த்தன பூஜை எப்படி பண்ணணும் கிருஷ்ணரே சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதனால பாயிண்ட், ஒரு பக்தரை எப்படி வழிபடணும்னு கிருஷ்ணன் சொல்லித்தர. பகவான் தன் பக்தனை தானே ஆராதிக்கிறார், தானே வழிபடும் சொல்லி. வைஷ்ணவருடைய அனுகிரகம் இல்லாம பக்தியில முன்னேற்றம் அடைய முடியாது. வைஷ்ணவரை வழிபடுறது, பகவானே தன் பக்தனை வழிபடுவதில் பேரானந்தம் அடைகிறாரு. தன்னை வழிபடுவதை விட தன் பக்தனை வழிபடும் போது பகவான் பேரானந்தம் அடைகிறாரு. எனக்கும் அந்த கோவர்த்தனத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்றார். தூய பக்தருக்கும் ஆச்சாரியருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லைன்றார். கோவர்த்தனம் கோவர்த்தனம் யாரு? கோவர்த்தனம் என்ன? கோவர்த்தனம் தூய பக்தர். அவர் பர்வத ரூபத்துல பகவான் சேவை பண்றாரு. அப்ப கோவர்த்தனம்னா என்னது? பசுக்களுக்கும் புலன்களுக்கும். நமது புலன்கள் கிருஷ்ணரை நோக்கி செல்வதற்கு, நமது புலன்கள் கிருஷ்ணருடைய செயலில் ஈடுபடுவதற்கும் பசுக்களுக்கும் ஊட்டம், நரிஷ்மெண்ட், உற்சாகம், ஊட்டம் கொடுக்கிறார். அது ஒரு தூய பக்தர் தான் கொடுக்கும். கிருஷ்ணன் மேல அன்பு. நம் புலன்கள் எப்பவுமே புலன்கள் புலன்பத்தை நோக்கியே ஓடு. அப்ப கோவர்த்தன வழிபாடு செய்வது என்னாகும்? நம் புலன்கள் கிருஷ்ணரை நோக்கி திருப்பும். பாருங்க எவ்வளவு பாடம் இருக்கு இந்த லீலை. அதே மாதிரி இந்திரனுக்கு கோவம் பயங்கரமான மழை. ஆனா கிருஷ்ணருடைய பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டான். கௌதே காப்பாத்தினாரா? எல்லாம் ஓடி வந்தாங்க. கிருஷ்ணா அப்பவே சொன்னமே நாங்க. பாருங்க இந்திரனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்திரன் சம்பர்த்தகா இந்திரன் கூப்பிட்டார் சண்முகர். அந்த சம்பர்த்தகா மேகம் வந்ததுன்னா அந்த அந்த பிருந்தாவனங்கிற ஒரு கிராமமே இருக்காது நாட்டுல. பிருந்தாவனங்கிற ஒரு கிராமமே இருக்காது. அப்படி மழை பெஞ்சா தண்ணியில மூழ்கி. அதை கூப்பிட்டு இந்திரன் அனுப்பிச்சார். அதனாலதான் நம்ம இன்னொரு பாடல்ல இருக்கு, இந்திரனை ஏன் நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னா, இந்திரன் இந்த மாதிரி கோவப்படலைன்னா பிருந்தாவனத்தில் உள்ள பக்தருடைய மகிமை நமக்கு தெரியாது. கிருஷ்ணர் எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு செய்யறாரு. அதனாலதான் தேவர்கள் நம்ம நிந்திக்க கூடாது. ஏன்னா தேவர்கள் பகவானை விருப்பப்படி கூட செயல்படலாம். ஒருவேளை கிருஷ்ணா அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம். சரி, இந்திரனுக்கு கோவம் வர மாதிரி பண்ணி அது மூலமா இந்த தேவதை வழிபாடு கூடாது. அப்புறம் என் பக்தர்கள் எவ்வளவு என் மேல அன்பா இருக்காங்க, நான் பக்தர்களுக்காக எதையும் செய்வேன். தேவர்கள் கிருஷ்ணருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக கூட இந்த மாதிரி செய்யலாம். அதனாலதான் நம்ம தரத்துலையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த பக்தரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அது தேவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவங்க இப்படியா அவங்க அப்படியா கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. எந்த பக்தரையும் பரிகாசம் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. அது ஆன்மீக குருவுக்கும் கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் ஆச்சாரியர். சரி, அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன? பக்தர்களை கிருஷ்ணா கைவிட மாட்டார். கோபியருடைய ஆசை அது சொல்லியாச்சு. அப்புறம் அங்க கோலோகத்துல இருக்கிற ஆளை கூப்பிடுங்க. கோவத்துல என்ன படிச்சு நீ என்ன தெரிஞ்சுட்டீங்க? கோவர்த்தன் ஆசையை கிருஷ்ணா பூர்த்தி பண்ண. கோவர்த்தனும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அப்போ ஒரு பக்தன் பகவானுக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படும் போது பகவானை பூர்த்தி செய்யறேன். கோவர்த்தனை முதல்ல அந்த முனிவர் தான் தூக்கிட்டு போனார், புலஸ்திய முனி. ஆனா கோவர்த்தனுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணது ஆசை. கோவர்த்தனம் புலஸ்திய முனிவரால் சபிக்கப்பட்டாலும் அந்த சாபத்தை வரமாக பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் கோவர்த்தன தரிசிக்கும் சத்தியுகத்திலிருந்து. அப்ப கோவர்த்தனத்துடைய ஒரு பக்தனுடைய பொறுமை என்னன்னு பாருங்க. சத்தியுகத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்காரு பகவான் சேவை பண்றாரு. கடைசி தாப்பரிவத்துலதான் கிருஷ்ணர் அவதாரம். பல ஆயிரம் வருஷம் கோவர்த்தன் காத்துக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணனுடைய சேவைக்காக. நமக்கு சேவை கிடைச்சா ஓடிடு. என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. எல்லா வாரம் நானே செய்யணுமா, எல்லா நாளும் நானே செய்யணுமா?
கோவர்த்தனும் காத்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு எப்ப சேவை கிடைக்கும், எனக்கு எப்ப சேவை கிடைக்கும். பாருங்க, இது வந்து நம்ம ஒருத்தையும் நமக்குள்ள கேள்வி கேட்கலாம். நம்மளும் கேள்வி கேட்டு பாருங்க. வாரத்துல ஒரு நாள் சேவை பண்றதுன்னு யோசிக்கிறோம். கோவர்த்தனம் ஒரு நிமிஷம் காத்துக்கிட்டு எனக்கு சர்வீஸ் கிடைக்குமா? அது கிடைச்சும் கைவிட்டு போயிடுச்சு. திரேதா யுகத்துல ராமருக்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சது. அதுக்குள்ள அந்த பாலை கட்டிட்டாங்க. அனுமான் கோவர்த்தனை கொண்டு வந்தாங்க. பாலை கட்ட முடியும். கோவர்த்தனுக்கு சர்வீஸ். கோவர்த்தன் அழகு. சேவை கிடைக்கலேன்னு அழகாரு. நம்ம சேவை கிடைக்குதுன்னு அழுகும். கிருஷ்ண பக்தர் வந்து தூய பக்தர் சேவை கிடைக்கலேன்னு அழகாரு. எனக்கு சேவை கிடைச்சிருச்சேன்னு அழகு. கோவர்த்தன் என்ன பண்ணாரு? ராமர் வந்து சமாதானப்படுத்தினாரு. ஓகே, இந்த லீலையில உனக்கு சேவை கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். நீ விருந்தாவனத்தில் இரு. என்னுடைய லீலை முழுவதும் அங்கதான் நடக்கும். உனக்கு என்னுடைய பாலிய லீலை முழுவதும் உன்னுடைய கோவர்த்தன் மலையில பண்ணாரா? சொன்ன மாதிரி கிருஷ்ணாவுடைய பாலிய லீலை முழுவதும் கோவர்த்தன் பருவம். அந்த கோவர்த்தன் எப்படி உயர்ந்தது? கோவர்த்தன் எப்படி உயர்ந்தது? வைகுண்டா ஜனிதோ வரா மதுபூரி தத்தாகிர சுத்தா குந்தாரண்ய புதாரமானி ரமணா தத்ராதி கோவர்த்தன். வைகுண்டத்தை விட உயர்ந்தது எது? பகவான் தோன்றி மதுராபுரி. பகவானுடைய ஆன்மீக லோகமான வைகுண்டத்தோட உயர்ந்தது பகவான் கிருஷ்ணர் தோன்றிய மதுராபுரி. அந்த மதுராபுரியோட உயர்ந்தது கிருஷ்ணா குழந்தையாக லீலை செய்த விருந்தாவனம். அந்த விருந்தாவனத்தோட உயர்ந்தது கோவர்த்தன். சாதாரண இல்ல கோவர்த்தன். கோவர்த்தனும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல நிரூபிச்சார். நானும் இந்த பர்வதம் வேற இல்ல. ரொம்ப அழகான லீலை. எவ்வளவு தூரம் பேசினாலும் போர் அடிக்காது, எவ்வளவு தூரம் கேட்டாலும் சலிக்காது. அவ்வளவு லீலா கோவர்த்தன் லீலை, அவ்வளவு அற்புதம். அதனால கோவர்த்தன் லீலை என்ன பாடம் கற்பிக்குது? சேவைக்காக ஏங்க வேண்டும், கிருஷ்ணருக்காக ஏங்க வேண்டும். எவ்வளவு வருஷங்களாலும் காத்திருக்க தயாரா இருக்கணும். உனக்கு சேவையே இல்லை போ, சரி எப்பதான் தருவீங்க? பார்க்கலாம் கொஞ்ச நாள் போகட்டும். அப்பாடா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு சர்வீஸ் கொடுக்க போறாங்க. அப்படிதான் யாரு நினைச்சா? முகுந்த தத்தாவுக்கு சைத்தன்யாவுக்கு கருணை கொடுக்க மாட்டேன்ட்டு. ஏன்னா அவர் மாயாவாதிகளோட போய் அடிக்கடி சங்கம் வைப்பார். அவர் பக்தர் சங்கத்துக்கு வருவாரு, மாயாவாதி சங்கத்துலயும் போவார். சைத்தன்ய மகாபிரபு எல்லாரும் கருணை கொடுக்குறாரு, முகுந்த தத்தா கொடுக்க மாட்டேங்குது. முகுந்த தத்தா வெளியில இருந்து அழுதுட்டு இருக்காரு, மகாபுடைய கருணை கிடைக்கலன்னு. பக்தர்கள் எல்லாம் போய் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பக்தர்கள் எல்லாம் போய் மகாபுரு சிபாரிசு பண்றாங்க. மகாபுரு முகுந்தா வெளியே அழுதுட்டே இருக்காரு, அவருக்கு நான் கருணையை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் மாயாவாதிகள்கிட்ட போய் கேட்கிறாரு, கேட்க கூடாது, இருக்கிற பக்தியும் போயிடும். அப்புறம் திரும்பி வந்தாங்க, அவர் பாவம். இப்ப முகுந்தா வந்து கேட்டாங்க, மகாபுரு எனக்கு கருணை தரேன்னு சொன்னாரா? இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல, மகாபுருடைய கருணை இல்லைன்னு நான் வாழ்றது அர்த்தம் இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். மகாபுருடைய கருணை இல்லைன்னா நான் ஏன் வாழணும்? என் வாழ்க்கை அர்த்தம் இல்லை அப்படின்னு அழுதுட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன். பக்தர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, மகாபுரு முகுந்தா வந்து இப்ப அழகாரு, உங்க கருணை கிடைக்கலன்னா அவர் தற்கொலை பண்ணிக்க வைக்கிறாரு. சரி, அவர்கிட்ட சொல்லுங்க, இன்னொரு 10 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் கருணை கொடுப்பேன். 1 வருஷம் 2 10 லட்சம் வருஷம் இவங்க வந்து சொன்னாங்க. முகுந்தா கேட்டாரு, மகாபுரு என்ன சொன்னாரு? கருணை தரேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னாரு. எப்ப தருவாரு? 10 லட்சம் வருஷம் ஆகுங்க. அப்படி குதிக்கிறாரு, குதிச்சு பாடி ஆடி. ஏன்னா எனக்கு மகாபுரு கருணை கிடைக்கும், அது 10 லட்சம் வருஷம் எவ்வளவு பெரிய வேலை நான் இருக்கிறேன். அதுதான் பக்தி. பகவானுடைய கருணைக்காக ஏங்குவது, காத்திருப்பது, பொறுமை. கோவர்த்தனா பொறுமை, கோவர்த்தனா பணிவு, கோவர்த்தனா பொறுமை, கோவர்த்தனா பணிவு, கோவர்த்தனா எளிமை, கோவர்த்தனா சகித்தன். இது பக்தனுக்கு கட்டாயம் வேண்டிய குணங்கள். இது இல்லைன்னா பக்தி நம்ம நினைச்சிருக்க முடியாது. இது இல்லைன்னா கிருஷ்ணாவை கவர முடியாது. இதை கேட்ட உடனே மகாபிரபு அந்த முகுந்தாவை கூப்பிடுங்க, உடனே கருணை கொடுத்தாரு. முகுந்தா வந்து வெயிட் பண்றேன், எவ்வளவு பெரிய வேணாலும் காத்திருக்கேன்னு சொன்ன உடனே மகாபிரபு உடனே முகுந்தா கூப்பிட்டு ஆசீர்வாதம். அப்புறம் வேற என்ன? கோவர்த்தன் லீலை மாதிரி அழகழகான பாடங்கள் அவங்களுக்கு தெரியாது, நிறைய பாடம். கோவர்த்தன் லீலையில கிருஷ்ணா வந்து இவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால இந்த லீலை வந்து அற்புதமானது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 7 வயதே நிரம்பினார் இருப்பினும்
தமது தனிப்பெரும் கருணினால் கோவர்த்தனம் எனப்படும் மலையை ஒரே கரத்தால் மேலே தூக்கி பிடித்தார். நீரில் பலமான தாக்குதலிருந்து மிருகங்களை பசுக்கள் கன்றுகள்லாம் அழுது பயங்கரமான மழை அடிச்சது எங்க போகும்? கோவிந்தோ கோவிந்தோ. அவங்களுக்கு கோவிந்த நாமத்தோட ஒன்றும் தெரியாது. பசுக்கள் கன்று எல்லா பசுக்கள் கன்றுகள் கோபர்கள் கோபிகள் எல்லாம் கிருஷ்ணனுடைய தாமரை பார்க்கணும். இப்படி ரொம்ப அழகான லீலை, ரொம்ப அழகழகான பாடம், ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பொருள்களை சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீமத் பாகவதம் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க.